Good afternoon, children. I am Mrs. Manimeglai, your maths teacher. In 9th standard maths, today you are all going to learn real numbers, exercise 2.5. First, let me recap the previous portion now. In last class, you have learnt about real numbers. What is meant by real numbers? All rational and irrational numbers are said to be real numbers. What is meant by rational numbers? Natural numbers, whole numbers, integers, fractional value and p by q form value are all said to be rational numbers, as well as terminating and non-terminating and recurring values also said to be rational numbers. And then what is meant by irrational numbers? Irrational numbers is nothing but non-perfect square numbers are said to be an irrational number, as well as non-terminating and non-recurring values also said to be an irrational numbers. So, rational numbers and irrational numbers together form a real numbers. This you have already learnt in previous classes. In today's class, you are going to learn about radical notation. What is meant by radical notation? Radical notation is nothing but root symbol. Root is said to be radical. If you put square root means that symbol is said to be radical. In previous class you have learned that is square root, that's all. But in today's portion you are going to learn that as a radical notation. So what is my radical notation? Let n be a positive integer and r be a real number. Here n is a positive integer and r be a real number. n என்றது ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க, இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. r என்றது ஒரு ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்னும் போது என்னெல்லாம் இருக்கலாம்? ரேஷனலாகவும் இருக்கலாம், இர்ரேஷனலாகவும் இருக்கலாம். ஸோ கண்டிஷன் பாருங்கள். இஃப் r power n equal to x, r power n equal to x. What is meaning of this? It is power value. This is in power value. If r power n equal to x means r is called the nth root of x. This r is said to be nth root of x and we write. Listen ma, இது வந்து உங்களுக்கு பவர் ஃபார்மில் இருக்குது. அதை ரேடிக்கல் நோட்டேஷனில் மாற்றணும் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற n வேல்யூ எக்ஸுக்கு மாறும்போது nth ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பவர் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடுக்கு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு அதனுடைய வேல்யூ ரூட்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ nth ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 3 ஈக்குவல் டு 8. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 2 3 டைம்ஸ் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 8 வரும். இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது பவர் ஃபார்மில் இருக்குது. இப்போ ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்முக்கு மாத்திரம்னு வச்சுங்க. இந்த 2 ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுங்க. இந்த 3 வந்து ஈக்குவல் கன்சைட் சேஞ்ச் ஆகும்போது க்யூப் ரூட் ஆஃப் 8ன்னு மாறும். க்யூப் ரூட் ஆஃப் 8னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 8 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா 2 × 2 × 2ன்னு பிரியும் உங்களுக்கு. ஸோ 3 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இது லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் இதை பவர் ஃபார்ம் படிச்சிட்டிங்க. இப்போ இந்த பவர் ஃபார்ம் எப்படி ரேடிக்கல் நோட்டேஷனுக்கு மாறுதுன்றது தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். பவர் இருக்க வேல்யூ இந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது அதனுடைய ரூட் வேல்யூவாக மாறும். இந்த பவர் வேல்யூ எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே இண்டெக்ஸ் வேல்யூவாக ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதனோட கண்டினியூஷன் பாருங்கள். த சிம்பிள் nth ரூட், திஸ் இஸ் nth ரூட். எப்படி ரீட் பண்ணணும்னு பாருங்கள். nth ரூட், சிம்பிள் nth ரூட் ரீட் ஆஸ் த nth ரூட் இஸ் கால்ட் அ ரேடிக்கல். அப்போ என்ன சொல்கிறோம்? இந்த ரூட் சிம்பிளை தான் நம்ம ரேடிக்கல்னு சொல்கிறோம். இந்த ரூட்டுக்கு சம் வேல்யூஸ் இருக்கும். அது என்ன வேல்யூ ஆனாலும் இருக்கலாம். ஆல்ரெடி என்னன்றது பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் கண்டிப்பாக வராது. ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ 0வும் இருக்கலாம். எல்லா வேல்யூ வேணாலும் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு n இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். n இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். இங்கே இருக்கிற அந்த n வேல்யூ என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இண்டெக்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். இது ரேடிக்கல், ரூட்டுன்றது தான் ரேடிக்கல். அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ தான் இந்த என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ தான் சொல்ல போகிறோம். மல்டிப்பிளில் இருக்கிறது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 × போட்டிங்கன்னா இது வேறு, இங்கே இருக்கிற என்னன்றது வேறு. ஸோ ரூட்டோடைய இண்டெக்ஸ் வேல்யூ வேறு, இது ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the symbol nth root read as a nth root is called a radical.
n is the index of the radical. இது indexன்னு சொல்லிட்டாங்க. Either two, we named it as exponent. நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ்னா என்னென்னலாம் படிச்சிருக்கோம், பவர்னு படிச்சிருக்கோம், எக்ஸ்போனண்ட்டுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை எக்ஸ்போனண்ட்டுன்னு சொன்னாலும் சேம் மீனிங்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் இஸ் கால் த ரேடிகண்ட். ரேடிகண்ட் RADICAND ரேடிகண்ட். எதை ரேடிகண்ட் சொல்லுவோம்? இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸ் வேல்யூவை ரேடிகண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ரேடிகண்ட், இந்த ரூட்டில் இருக்கிற வேல்யூ இண்டெக்ஸ், இந்த சிம்பிள் ரேடிக்கல். ரேடிக்கல், ரேடிகண்ட், திஸ் இஸ் இண்டெக்ஸ். அப்போ ஈக்குவலுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ என்னென்னு சொல்லுவாங்கன்னா சம் எனி வேல்யூ நம்பர்னு சொல்லிக்கலாம். ஸோ இது நம்பர்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் நம்பர், திஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆர் எக்ஸ்போனன்ட், திஸ் இஸ் ரேடிக்கல் அண்ட் திஸ் இஸ் ரேடிகண்ட். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் திஸ் வேல்யூ cube root of 64 equal to 4ன்னு கொடுத்தாச்சு. ஸோ 3 is the index. இண்டெக்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான், ரூட் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இண்டெக்ஸ்ன்னு நீங்கள் ஜென்ரலாக சொல்லிக்கலாம். ரேடிக்கல் சிம்பிள், திஸ் இஸ் the root symbol is said to be radical symbol. ரூட்டுக்குள்ளே இருக்க அந்த வேல்யூ ரேடிகண்ட். ஸோ எதுவுமே அதாவது ரூட் பவர்லாம் மென்ஷன் ஆகாத சிங்கிள் வேல்யூவாக இருக்கிறது நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்பர்னு மென்ஷன் பண்ண போகிறோம். அது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கலாம், டபுள் டிஜிட்டாக இருக்கலாம், எந்த டிஜிட்டாக இருந்தாலும் அப்போ RHSல இருக்க வேல்யூ உங்களுக்கு நம்பர்னு மென்ஷன் ஆகிடும். RHS தான் வரணும்னு இல்லை, இப்படி மாற்றி எழுதினாலும் அதே தான். 4 equal to cube root of 64 சொன்னாலும் இது நம்பர், இது இண்டெக்ஸ், இது ரேடிக்கல், இது ரேடிகண்ட். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? எஸ். ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பவர் ஃபார்மில் இருக்கா? ஸோ பவர் ஃபார்மில் இருக்கிறத எப்படி வந்து ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்முக்கு மாற்றுறது, அதை எப்படி இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறது, அதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 2 power 6 is equal to 64. 2ஓட பவரில் 6 இருக்குது, ஈக்குவல் டு 64. இது நார்மல் உங்களுக்கு பவர் ஃபார்ம். இதை எப்படி ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்முக்கு மாற்றணும்? பவரில் இருக்கிற 6 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், ரூட்டோடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக மாறும். ஸோ 2 equal to 6th root of 64. 6th root of 64. நெக்ஸ்ட்டு அதை இண்டெக்ஸ் ஃபார்முக்கு எப்படி மாற்றணும்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படி இருக்கும்போது இதை எப்படி இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறதுனா, இது ஸ்கொயர் ரூட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட பவரில் ஃப்ராக்ஷனாக போகும். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படித்தாச்சு. இப்போ சப்போஸ் இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுங்க, இண்டெக்ஸ் வேல்யூ 3ஆக இருந்ததுன்னா பவரில் இருக்க வேல்யூ 1/3 மாறிடும். எப்போ இது 1/3 மாறும்? இண்டெக்ஸ் வேல்யூ 3ஆக இருந்தால் மட்டும்தான் 1/3 மாறும். சப்போஸ் இதே கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டு த பவர் 1/3ன்னு சேஞ்ச் ஆகும். பவருக்கு பவர் இருக்குன்னா லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும், எக்ஸ் பவர் 2/3 ஆகிடும். ஸோ எப்பயுமே இந்த இண்டெக்ஸ் வேல்யூ டினாமினேட்டரில் தான் வரணும். ரிமைனிங் அங்கே எதனா வேல்யூ பவரில் இருக்குது, இல்லை ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, ஹோல் பவரில் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அது எங்கே வரணும், நியூமினேட்டரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ எங்கே வரணும், பவரில் இருக்கிற டினாமினேட்டருக்கு சேஞ்ச் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் 2 இருக்கிறதால இங்கே 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே எதுவுமே இல்லைன்றதுனால 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. /ஸோ இப்போ இங்கே இருக்கிற ரேடிக்கல் நோட்டேஷன் எங்கே சேஞ்ச் ஆகணும், இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ 2 equal to 64 to the power 1/6. இது இண்டெக்ஸ் என்ன இருக்குது, 6 இருக்கா, அப்போது அது ஃப்ராக்ஷனில் போகும்போது 1/6 மாறிடும். ஸோ இது எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 equal toன்றதுக்கு 2 is the 6th root of 64. 6th root of 64. சேம் வே செகண்ட் வேல்யூ பாருங்கள். 2 power 5 equal to 32. 2 power 5 equal to 32. ஸோ இங்கே இருக்கிற பவர் 5 ஈக்குவலுக்கு அந்த சைட் சேஞ்ச் ஆகும்போது ரேடிக்கல் நோட்டேஷனுடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 equal to 5th root of 32. 5th root of 32 இப்படி எழுதணும். 2 equal to இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டால் தப்பு. 2 equal to 5 தனியாக போட்டுட்டு ரூட் 32ன்னு போட்டால் இது ரெண்டு ப்ராடக்டில் இருக்கிறதா மீனிங் ஆகிடும். இது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது. ஸோ ரூட்டுக்குள்ளே தான் அந்த வேல்யூ மென்ஷன் ஆகிருக்கணும்.
இஸ் இட் கிளியர்? தென் இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கு மாற்றுங்க. இது வந்து என்ன நோட்டேஷனில் இருக்குது? ரேடிக்கல் நோட்டேஷனில் இருக்குது. இது என்ன நோட்டேஷனுக்கு மாற்ற சொல்கிறாங்க? இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கு மாற்ற சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற ரூட் கேன்சல் ஆகி அது பவரில் ஃப்ராக்ஷன் ஃபார்மாக போயிடும். 32 பவர் 1/5 சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 ஈக்குவல் டு ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஸோ ரீட் பண்ணும்போது 2 இஸ் த 5th root of 32. சேம் வே தேர்ட் ஒன் 2 power 4 ஈக்குவல் டு 16. அது ரேடிக்கல் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். பவர் 4 எங்கே போகும்? அதனுடைய ரூட் வேல்யூக்கு போகும். 4ன்றது இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதை இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கு மாற்றுங்க. 2 ஈக்குவல் டு 16 பவர் அந்த வேல்யூ உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் போகும். ஸோ 1/4 மாறிடும். ஸோ ரீட் பண்ணும்போது 2 இஸ் த 4th root of 16. இஸ் இட் கிளியர்? இதே ஃபார்மில் லாஸ்ட் 4th ஒன் பாருங்கள். 2 power 3 ஈக்குவல் டு 8. ஆல்ரெடி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியாச்சு. சேம் மீனிங் அதே தான் வரப்போகுது. 2 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப்னு சொல்லலாம், இல்லை தேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தேர்ட் ரூட் ஆஃப். தேர்டுன்னு மென்ஷன் பண்ண மாட்டோம். எப்பவுமே ஸ்கொயரும் க்யூபும் ஒரு ஸ்பெஷல் நேமு. அதனால் நம்ம 2ன்னு வந்தாலும் 3ன்னு வந்தாலும் அதை ஸ்கொயர் க்யூப்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 8. தட் இஸ் ரேடிக்கல் நோட்டேஷன். அதை இண்டெக்ஸ் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணும்போது 2 ஈக்குவல் டு 8 பவர் 1/3 சேஞ்ச் ஆகும். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணுறோம் பாருங்கள். 2 இஸ் த கியூப் ரூட் ஆஃப் 8. மீனிங் அது என்ன மீனிங்ன்றதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 2 இஸ் த தேர்ட் ரூட் ஆஃப் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த தேர்டு தான் நம்ம இந்த இடத்துல க்யூப்னு மென்ஷன் பண்ணுவோம். மேக்ஸிமம் தேர்ட் ரூட்டுன்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷல் நேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்யூப்னே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள். 2 power 2 ஈக்குவல் டு 4. அதை பவர் ஃபார்மில் இருக்குது. ரேடிக்கல் ஃபார்முக்கு மாற்றும் போது உங்களுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, அதாவது 2 போட்டு ரூட் 4ன்னு போட்டாலும் டைரெக்டாக ரூட் 4 போட்டாலும் மீனிங் மாறாது. இதுக்கும் சேம் மீனிங் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதை இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றும் போது மட்டும் கண்டிப்பாக அதனுடைய பவரில் என்ன கொடுக்க போகிறீங்க? ஃப்ராக்ஷனில் 1/2ன்னு கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 2 இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அதை ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற வேல்யூ பவரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பவரில் கொடுத்துருக்குற வேல்யூவை ரேடிக்கல் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ரேடிக்கல் நோட்டேஷனில் இந்த ஃபார்ம் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதையே இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்ற சொன்னாங்கன்னா இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும். அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்குறது. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதில் எது ரேடிக்கண்ட் எது இண்டெக்ஸ் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முறை எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 power 6 இஸ் ஈக்குவல் டு 64 இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த வேல்யூவை ரேடிக்கல் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற பவர் வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த சைட் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 ஈக்குவல் டு 6th root ஆஃப் 64ன்னு சேஞ்ச் ஆகும். இது வந்து ரேடிக்கல் நோட்டேஷன். இதுலேருந்து என்ன நோட்டேஷன் சேஞ்ச் ஆக போகுது? இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது இங்கே இருக்கிற ரூட் வேல்யூ 2 ஈக்குவல் டு 64 பவர் 1/6ன்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் பவர் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் ரேடிக்கல் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் இண்டெக்ஸ் ஃபார்ம். இதில் இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ நம்பர், இது இண்டெக்ஸ், இது ரேடிக்கண்ட், இது ரேடிக்கல். Is it clear children? Yes. Next one more explanation. Meaning of x power m by n. அது ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளும் இப்போ சொன்னேன். இருந்தாலும் தனியாக அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x power m by n இந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் நான். x ஸ்கொயர் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. அது எப்படி எழுதலாம் நம்ம? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டு த பவர் 1/3ன்னு எழுதலாம். பவர் ரெண்டும் மல்டிபிள் ஆகும் யூஸிங் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். பவர் ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? பவர் 2 மல்டிப்ளை ஆனால் இந்த 2 1ஓட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் பவர் 2/3. ஸோ இந்த ஃபார்மை தான் உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸ் பவர் எம் பை என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் பவர் எம் பை என்னன்றதை சேஞ்ச் பண்ணி எப்படி வேணாலும் எழுதலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸ் பவர் எம் இந்த நியூமரேட்டர் வேல்யூ பவரில் கொடுத்துட்டு பவர் 1/n எழுதினாலும் கரெக்ட் தான். இல்லைனா இந்த பவர் வேல்யூ இருக்குது இல்லையா, அதாவது 1/n இருக்குது இல்லையா, அந்த 1/n எக்ஸோட பவரில் கொடுத்துட்டு ஹோல் டு த பவர் எம் போட்டாலும் மீனிங் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவர் வேல்யூ எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் மீனிங் மாறாது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டினாமினேட்டர் வேல்யூ டினாமினேட்டர்லேயே கொண்டு வரா மாதிரி இருக்கணும், நியூமரேட்டர் வேல்யூ பவரில் கொண்டு வரா மாதிரி இருக்கலாம். ஸோ சேஞ்சஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம்.
அதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு. ஸோ இதனுடைய ஆர்டர் பாருங்கள், இதனோட ரேடிக்கல் நோட்டேஷன் எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள். nth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் எம்ன்னு போட்டாலும் அண்ட் தென் mth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு போட்டாலும் சேம்ன்ற மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த கொடுத்த ஆர்டர்லேருந்து சேஞ்சஸ் எதுவுமே வராது. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n. இது எக்ஸைஸ் சம். ஸோ ஃபஸ்ட் சம், ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n. கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸை வந்து 5 பவர் n ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க, பவர் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இது நார்மல் ஃபார்மில் இருக்குது 625. இது நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 625, 1 5 is 5, remainder 1, 2 5s are 10, remainder 2, 5 5s are 25. Again 2 5s are 10, remainder 2, 5 5s are 25. 5 5s are 25, 1 5s are 5. ஸோ உங்களுடைய 625 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. 5 into 5 into 5 into 5. ஸோ how many times? 4 times. இது என்ன ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க? 5 பவருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 4 times இருக்கிறதால 5 power 4. இந்த 625ன்ற வேல்யூ 5 power 4ன்னு சேஞ்ச் ஆகி ஜென்ரல் ஃபார்ம் 5 power n ஃபார்முக்கு மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சம், 1/5 equal to, இதான் கொஸ்டின் உங்களுக்கு. அதை வந்து என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? 5 power ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி லா ஆஃப் எக்ஸ்பொனன்ஸில் படிச்சிருக்கீங்க. a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1/a பவர் m. ஞாபகம் இருக்கா? பவரில் இருக்கிற வேல்யூ நெகட்டிவாக இருக்குன்னா அதை வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது, லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த பவரில் இருக்கிற நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவாக மாறிடும். அப்போது இது ஃப்ராக்ஷனில் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. 5ஓட பவரில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 5ஓட பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறது தான் மீனிங். ஸோ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி செய்யும்போது அந்த 5ஓட பவரில் இருக்கிற 1 வந்து நெகட்டிவாக மாறிடும். தட் இஸ் இந்த எல்ஹெச்எஸ் பேட்டர்னுக்கு மாறிடும். ஸோ 5 as it is அப்படியே எழுதுங்க. பவரில் இருக்கிற இந்த 1 வந்து என்னவா மாறிடுச்சு? -1ஆக மாறிடுச்சு. ஸோ யூஸிங் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல். இது இப்போ ஜென்ரல் ஃபார்முக்கு வந்துருச்சா பாருங்கள். 5 power 4 ஃபஸ்ட் சம்முடைய ஆன்சர். செகண்ட் சம்முடைய ஆன்சர் 5 power -1, தட் இஸ் 5 power n ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? எஸ். அண்ட் தென் தேர்ட் சம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஆல்ரெடி வந்து இது என்ன ஃபார்மில் இருக்குது? ரேடிக்கல் நோட்டேஷனில் இருக்குது. இது இண்டெக்ஸ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணாவே என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக அது 5 power n ஃபார்முக்கு மாறிடும். இந்த ரூட் எங்கே போகும்? பவரில் ஃப்ராக்ஷனாக போகும். தட் இஸ் 1/2. 5 power 1/2 is the final answer. So root 5 is equal to 5 power 1/2. Fourth sum, square root of 125. So 125 prime factorization பண்ணுங்க. 2 5s are 10, remainder 2, 5 5s are 25, 5 5s are 25 and 1 5 is 5. So 5 எத்தனை டைம் ஸ்ப்ளிட் ஆகுது? 3 டைம்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 5 power 3ன்னு வரப்போகுது உங்களுக்கு. ஸ்கொயர் ரூட் ஆல்ரெடி இங்கே கொஸ்டின்லேயே இருக்குது. இந்த 125 மட்டும் என்னவா மாறப்போகுது? 5 power 3ன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ரூட் வேல்யூவை இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுங்க. இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றினீங்கன்னா இந்த ரூட் வந்து பவரில் ஃப்ராக்ஷனாக போகும். ஆல்ரெடி இந்த கியூப் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற வேல்யூ 1/2ன்னு சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ரூட் வேல்யூ 1/2ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. பவருக்கு பவர் இருக்கிறதால என்ன செய்யணும்? ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 × 3 3/2. ஸோ இது என்ன ஃபார்முக்கு மாறிடுச்சு? 5 power n ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 ஈக்குவல் டு 5 power 3/2. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன், ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 power n. லாஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? 5 power nக்கு சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். இதில் வந்து 4 power nக்கு மாற்றணும். வேல்யூஸை 4ஓட பவருக்கு மாற்ற போகிறோம். 16 எடுத்துங்க. 16 வந்து 2 டைம்ஸ்க்கு நம்ம மாற்றலாம். 2 2s are 2 2s are போட்டுகிட்டே போங்க. அப்படி போட்டாலும் கரெக்ட் தான் ஆன்சர். ஆனால் நமக்கு என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? கண்டிப்பாக 4 power ஃபார்மில் தான் நம்ம எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 வேல்யூஸ் வராமல் தான் நம்ம எடுக்க போகிறோம். The 16 can be written as 4 into 4. கரெக்டாக? 4 4s are 16. ஸோ 4 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது? 2 டைம்ஸ். ஸோ 4 power 2. ஸோ இதனோட ஜென்ரல் ஃபார்ம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? 4 power n ஃபார்முக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 8 எடுத்துங்க. 8 கேன் பி ரிட்டன் அஸ், அது 4 ஃபார்முக்கு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அதனோட மல்டிபிள்ஸில் எழுதுனா நமக்கு ஒரு 4 தான் கெட் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து 4 கெட் பண்ண முடியல. ஏன்னா 4 4s are 16 ஆகிடும். ஸோ 2 4s are 8ன்னு நான் ஃபஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டேன்.
அடுத்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக இந்த 4 பவர் n ஃபார்மேட்டுக்கு தான் மாற்றி ஆகணும். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம், இந்த 2வை வந்து 4க்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணுங்கள். √4 = 2 இஸ் த ஆன்சர். கரெக்டாக? எஸ். ஸோ 2க்கு பதிலாக √4ன்னு எழுதியிருக்கேன் இந்த ஸ்டெப்பில். ஸோ இது 4 கிடச்சிருச்சு. இது ரேடிக்கல் நோட்டேஷன் ஃபார்மில் இருக்கா, √4 இஸ் இன் ரேடிக்கல் நோட்டேஷன். அது இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன ஆகும், இந்த ரூட் வந்து பவரில் போகும். ஸோ 4 பவர் 1/2ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆன்சர் 4 பவர் 1/2ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அதில் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு லா ஞாபகம் இருக்கா, a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. எப்போ இதை செய்வோம், ரெண்டு பேஸ் வேல்யூ சேமாக இருந்தால் பவர் ரெண்டும் ஆட் ஆகணும். ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் ரெண்டு பேஸும் 4 4 சேமாக இருக்குது. பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இதனுடைய பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங். ஸோ 1/2ஓட 1 ஆட் பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் இதில் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1 ப்ளஸ் 1 × 2 2 பை 2 1 is 2. 1 + 3 3. சாரி 1 + 2 3/2. ஸோ ஆன்சர் என்ன வரும், 4 பவர் 3/2. ஸோ 1/2வையும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 3/2. இது கிளியர் சில்ட்ரன்? ஸோ இது ஃபார்ம் என்னவா மாறிடுச்சு, 4 பவர் n ஃபார்முக்கு மாறிடுச்சு. ஸோ 8 is equal to 4 பவர் 3/2. அண்ட் லாஸ்ட் சம் 32. 32 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 16 2s are 32, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4 and 1 2 is 2. How many 2s are here? டோட்டலாக உங்களுக்கு 5 2s இருக்குது. ஆனால் நம்ம என்ன ஃபார்முக்கு மாற்றணும், நமக்கு தேவை 4 பவர் ஃபார்முக்கு தான் நம்ம மாற்றணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த 5 2s இருக்கிற 5 2s எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேரெக்டாகவே இந்த ஸ்டெப் போட்டாலும் கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன், 4 ஃபார்முக்கு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். 2 2s are 4 எழுதியாச்சு, 2 2s are 4 எழுதியாச்சு. ஸோ ஒரு 2 மட்டும் சிங்கிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம 2 எப்படி மாற்றிருக்கோம், லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்க √4ன்னு மாற்றிருக்கோம். இந்த 4 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது, 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. அதை மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, நமக்கு தேவை 4 பவரில் மாற்றணும். சம்முடைய கான்செப்டே என்னது, 4 பேஸில் வரணும், பவரில் சம் வேல்யூஸ் வரணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அப்போ இந்த வேல்யூ 4 அப்படியே வச்சுக்கோங்க, பவரில் 2 வந்துடும் உங்களுக்கு. ஸோ √4 கேன் பி ரிட்டன் அஸ் அதனுடைய இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுங்க. ஸோ 4 பவர் 1/2 ஆகிடும். இதனோட வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுங்க. இப்போ ரெண்டு பேஸும் சேம் ஆகிடுச்சா, பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1/2 ப்ளஸ் 2. ஸோ டினாமினேட்டர் 1 இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 1s are 1, 2 2s are 4 and 2 1 is 2. So 1 + 4 = 5, that is 5/2. 4 பவர் 5/2. இது என்ன ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, 4 பவர் n ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஐ திங்க் யூ ஆர் வெல் versed in this portion. நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட கண்டினியூஷன் செகண்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ செகண்ட் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.